6 மாதத்துக்கு முன்னாடியே 6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இபிஎஸ்ஸை போய் பார்த்து இதை வலியுறுத்துறாங்கன்னு. அப்போ பரவாயில்ல, இப்போ ப்ரெஸ்லையும் வந்தது, மீடியாலேயும், சோஷியல் மீடியாலெல்லாம் வந்தது. அப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ் உட்காந்துருக்கார். ஒரு பக்கத்தில் நத்தம் விஸ்வநாதன், இன்னொரு பக்கம் வேலுமணி. ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, இது மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் உங்களை கேட்டாங்களான்னு. அப்படிலாம் ஒன்றும் யாருமே பேசலை, இதை இவங்க 2 பேர் பக்கத்தில் தானே இருக்காங்க, அவங்கள கேட்டுங்கன்னு அப்படி பகிரங்கமாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார். இப்போ பொய்ங்கிறது இப்போ தெளிவாயிடுது இல்லை. அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. இவரும் வந்து சொல்கிறாரு, யாரும் அப்படிலாம் சந்திக்கலை, அதே அதை பற்றி பேச்சே வரலைங்கிறாரு. இன்றைக்கி செங்கோட்டையன் போட்டு உடைச்சிட்டாரு. அப்போது இதில் என்ன தெரியுது? இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்கார். அவர் ஒரு 10 நாள் கெடு வச்சுருக்கார். அது கெடுகாலமாக கேடுகாலமானு தெரியாது. நாள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மேற்கொண்டு அது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பொறுத்து. யாருக்கு கேடு, யாருக்கு கேடு காலம்? இபிஎஸ்க்கு கெடு, அதிமுகவுக்கு கேடு. ஏன்னா இந்த கெடுவை வந்து நிச்சயமாக இபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார், ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர், ஒரு சீனியர் தலைவர், அவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்கனவே இத்தனை நாளாக வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவர் மறுபடியும் இன்றைக்கி உடனே இந்த 10 நாள் கெடுவுக்காக அவர் சேர்த்துட்டு முடியாது. அப்படி சேர்த்துட்டாருன்னா இபிஎஸ் வந்து ஒரு வீக் லீடர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார். அதனால் அவர் ஏற்றுக்க மாட்டார்.